வணக்கம். திருச்சியில் திருவெரும்பூர் அப்படிங்கிற ஊரில் தூய்மை பணியாளர்கள் பாதாள சாக்கடையை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்கங்க நியூஸ் இன்றைக்கி தான் பார்த்தேன். அடிக்கடி இந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக ஏதாவது நிதியுதவி பண்ணிடுறாங்க. அது ஒரு சின்ன ஆறுதலாக மட்டும்தான் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அப்போதைக்கு. ஏன்னா அவங்க வீட்லேயும் நம்மளை மாதிரி குடும்பம், பிள்ளைகள் எல்லாருமே இருக்க தானே செய்வாங்க. ஸோ அவங்க ஃப்யூச்சர்லாம் ரொம்பவே பாதிக்கப்படும். இப்போது ரீசெண்டாக ஸ்ட்ரே டாக்ஸோட இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த டாக்ஸுக்கு ஆதரவாகவும் வந்திருந்தாங்க. இப்போ 2 தூய்மை பணியாளர்கள் இறந்துருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் யாருமே அதற்கு உண்டான ஒரு குரல் கொடுக்கவே இல்லை. ஸோ நாயோட உயிரை விட மனுஷங்களோட உயிர் விலை மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் அந்த தூய்மை பணியாளர்கள் இந்த ஸ்ட்ரீட்டை க்ளீன் பண்ணலன்னா நம்ம வெளியே நடக்கவே முடியாது. எல்லா தொழில்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. தூய்மை பணி செய்கிறவங்களும் மனுஷங்க தானே. அப்போ அவங்களோட உயிருக்கு மதிப்பே இல்லையா? கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணோன்னா, இப்போ அடிக்கடி நிறைய உயிரிழப்புகள் நியூஸில் பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டங்கள் அவங்க ஏதாவது திட்டங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்களும் உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் ஃபேமிலி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் குழந்தைங்கன்னு இல்லை, அவங்களுக்கும் நம்மளை மாதிரியே ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.